புதுச்சேரியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டுக் கொண்டார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டபோது அவருக்கு பாஜக நிர்வாகிகள் சார்பில் மேல தாளங்களுடன் 60 அடி உயர மாலை ராட்சத கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டமான ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ராஜ்பவன் தொகுதியில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். தொகுதி முழுவதுமாக கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் வசதி, நீர்ப்பாசன வசதி மற்றும் சாலை வசதி என 275 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதல்வர் ரங்கசாமி, சுமார் 216 வீடுகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த 23-24ஆம் ஆண்டில் சுமார் 22,300 பேருக்கு 7.5 கோடி ரூபாய் செலவில் உதவித்தொகைகள் மற்றும் 6,200 மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் உரிய காலத்தில் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சுமார் 9,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்று அடுக்கடுக்காக மாநில அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். மேலும் புதுவையில் தொழில் வளர்ச்சி அடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்றால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.